அப்படி சொல்ல முடியாது. லட்சணம் முடிந்திய 11 தந்தை அர்ஜுன பெருமாள் சென்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? போய் வாடா போய் வாடா சீக்கிரமா அப்பா கூட்டு வடியா. அதாவது அச்சுமதாராஜன் உன்னுடைய கணவர் என்னுடைய அப்பா. ஆமாண்டா. ஆமா நான் சந்தோஷம் கொண்டேன். இட்லி பசி எடுக்குதா? இட்லி பசி எடுக்குது. இது வரைக்கும் தந்தை யார் என்று அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இப்ப அதை காட்டி விட்டீங்க. சந்தோஷம். செல்கிறேன். என்னுடைய தந்தை வந்தார். பாதம் அணிந்து உணித்து வருகிறேன். ஆகட்டும். சரி அப்படியே சென்று வருகிறேன். யாருங்க? இந்த ஆஸ்பத்திரி விட்டு கட்டியவர் எவனா இருக்கும்? எவன் கட்டியிருந்தாலும் இந்த அஸ்வத்தை பார்த்து திருப்பி வரணும். இங்கே அமர்ந்திருந்தால் பார்க்கலாம். அர்ஜுன மகாராஜன் ஆமாங்க. எப்பா பரியில கூட அப்படி கிடையாது. சின்ன குழந்தையில என்னை விட்டுட்டு வந்த பார்த்தாரല്ലോ. இப்ப நான் சிவகாத்தமா பெரிய ஆளா இருக்கிறேன். அடையாளம் தெரியல. அதனால எப்பா நம்ம தந்தை யாரு? உன்னுடைய தந்தையாக உன்னுடைய இரு பாதங்களுக்காக வந்தோம். எந்த தாசி வந்தம் ஆகணும், எந்த தேவடைய வந்தம் இல்லையோ, எந்த பேசி வந்தம் இல்லையோ, என்னை வந்து தந்தை என்றது எந்த தாசி வந்தம் இல்லை. ஏன் புள்ள மடுது எத்தனை வாங்குது? நீ எந்த தேசி வந்தம் இல்லையோ, எந்த அபிஷேரி வந்தம் இல்லையோ, என்ன வந்து தந்தை என்று பாதம் பண்ணி உன்னுடைய மகன் அப்புறவாக்கணும். நான் அப்படிலாம் பேசாத. அதாவது எவ்வளவு மரியாதை கொடுத்து பார்த்தார். அவருடைய பாதத்தை வணங்கினார். இப்போது பார்த்தா என் தாயை பலவராக நிந்தித்து பேசியதால் கோபம் பிரவேசித்து என்னுடைய வாழையாலை அவருடைய தந்தை நானே கொண்டு என்ன செய்வேன் இருந்தால்
அதாவது தாய் அம்மா இடத்துல காண்பித்து அவத்துல இதெல்லாம் தப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படியே சொல்லுவோம். அரண்மனையில நீ எங்கே இரு, கானங்கள் சென்று வேட்டையாடி வருகிறேன் அப்படி என்று சொல்லி மறுபடியும் எதிரிலே வந்த ஒரு பஞ்ச கல்யாணி குதிரையை வீட்டு கட்டி விட்டு அந்த பட்டத்திற்கு பேரை சொன்ன உடனே அவர்தான் உன் தந்தை அர்ஜுன மகாராஜன் சொன்ன உடனே அவரை பணிந்து அழைத்து கொண்டு வரும் சொன்னாங்க. என் தாய் சொல்லியது. ஆனா என் தாயை பத்தி பலவராக நின்று தந்தையா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, தந்தைக்கு இப்பதானே தந்தை. இதுவரைக்கும் தந்தைக்கும் தாயாக்கும் எல்லாமே எங்க அம்மா தானே. அதனால கோபம் பிரவேசித்து நான் சீவுண்ட போயிட்டு சிறப்பு வேற போய்விட்டதே. நான் என்ன செய்வேன்? இருந்தாலும் என் தாயிட்ட சொல்ல அம்மா இரு அம்மா அப்பா வந்துட்டாரா? நான் போனேன்னா அங்க அந்த குதிரை கட்டின இடத்துல அவர் இருந்தாரா, போயிட்டு தந்தை என்று அவருடைய பாதத்தை பணிந்து நான் தான் ஒரு பிள்ளை அப்படி சொல்ல உடனே அப்படி ஒண்ணு யார சொன்ன உடனே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படி சொல்லி பின்னால ஒண்ணுங்கிறாரு. அப்பா வராரா? எங்கடா? குடுத்தண்ணி கொதிக்குது பாரு. அப்பா எப்படியா எவ்வளவு நாளா வராகிறாரு? எவ்வளவு ஆசைப்படுற கணவன் மேல இன்னைக்கு தானே உள்ள பாலை வாசு. எங்க அம்மா வந்து என்ன சொல்லிதான் என் கையிலுக்கு அவத்தால இப்ப ஓந்தாலே வந்துடும். ஆமாப்பா இருக்கட்டும். இப்ப என்னடா பண்றது? வேற மாதிரி சொல்லி போகணும் உங்க அம்மா கிட்ட. ஆமாங்க போற வழியில ஏமா சொல்றேன். நானும் உங்க பையன் தான் போன கூட. நீ கூட போனியா? வந்துருக்கிறாரு பையன் வீட்டுக்காரரு வந்துக்கிறாரு. சரி போற வயல நானும் உங்க பையன் தான் போயிருந்தோம். சரி ஒரு அப்பனுக்கும் புள்ளிக்கும் தகராறு நடந்தது. தகராறு நடந்து அந்த அப்பா கிட்ட போய் இந்த புள்ள பாசமா போய் பாதத்தெல்லாம் பண்ணிருப்பா. பண்ணிருந்தது பணிஞ்சு அப்பா வச்ச புள்ள பணியும். ஆமா சரி காலை கழுவிட்டு பொட்டு குங்குமம் எல்லாத்தையும் வச்சு பண்ணிது. சரி அந்த புள்ளிய அவங்க அப்பா என்ன சொல்லலாம்? நல்லா இருப்பான்னு சொல்லலாம். நல்லா நான் சொல்லலாம். என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லிருப்பாங்க? இது எந்த தெவடியா மாத்த புள்ளையோ அப்படியே சொன்னா நான் வார்த்தை கிடையாது. இன்னைக்கு வாங்காத புள்ளு பாத்தியா? இது எந்த தேவடியா பார்த்த புள்ளையோ எந்த தாசி பார்த்த புள்ளியோ அப்படின்னு அவங்க அப்பா அந்த புள்ளி கேட்ட புள்ளியோ சொல்லுது. அந்த பையன் சொன்னா இல்ல இருக்கு அந்த பையன் என்ன சொல்லி இருக்கலாம். நீ என்ன சொல்ற? சரி அப்பதானே சொல்லிட்டாரு. அப்பதானே சொல்லிட்டாரு சொல்ற மாதிரி. அப்படி அவன் சொன்னா உன்னுடைய பிள்ளை இந்த பப்பர் வாங்கினா நான் என்ன செய்யணும், என்ன நினைப்பேன், என்ன செய்யணும். இல்ல அந்த பையன் என்ன பண்ணி சொல்லிட்டாரு. சரி புள்ளி ஆச்சா அப்பதான் நம்ம அப்பதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்கலாம். இல்லமா அப்ப நீ தேடுவா இல்ல வேற யாருன்னா சொல்லியிருந்தா பரவாயில்லையே. பெத்த தாயா சொல்லிருக்கானே என்ன சொல்லிருக்கலாம். அப்படியே செய்தாலும் ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு பிள்ளை எடுத்தாவளே எப்படியான்னு சொல்லும் போது அப்படியே தலையை கூட வெட்டி எடுத்து தாயின் தந்தையின் சிறத்தறுத்த தருதலே நீ ஒரு பிள்ளையா என் வயிற்றில் பிறந்தாயா தஞ்சால துரோகி. எங்க அம்மா சீராட்டி பாராட்டி ஆணுக்கானாவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் எந்த ஒரு வசத்தொழில் சொல்லாது என்ன வளர்த்த கொண்டாடியா வார்த்தை தலை வைக்க வேண்டும்.
கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை பாரமா படைத்தவன் மேல் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானம்மா அந்த படைத்தவன் மேல் எனக்கு கொஞ்சம் பெருத்தங்க அரசன் மகளாய் பிறந்து பெருமை என்னாச்சு பெருத்தங்க அரசன் மகளாய் பிறந்து பெருமை என்னாச்சு இறைவா நான் எதற்காக பெண்ணாக பிறந்து பெற்ற பிள்ளையின் கரத்தினாலே என் தாலி அறப்படுவதா நான் எதற்காக இந்த பூமியிலே வாழ வேண்டும் அடப்பாவி சண்டான துரோகி எனக்கு எதற்கு என் புண்ணி யாரோ போன போது எல்லாமே எனக்கு வாக்கு வைடூரி எதற்கு எதற்கு என் பிள்ளையை கொண்டு விட்டாரு. இத்தனை காலமாக கணவர் வருவார் வருவார் என்று பார்த்திருந்தேன். நான் மட்டும் தனியா என் கணவருக்கு 8 தேவிமார்கள். ஐயோ பாவம் பாவம் பாவம். என்னிடத்திலே வந்து என் கணவர் மடிந்து விட்டார் என்றால் ஆமாயம்மா என் ஓரவட்டிமார்கள் என் தற்காலத்தில் தமக்கு எல்லாம் இருக்கின்றார்கள். அவரிடத்திலே தேடி சொல்ல வேண்டும். சீக்கிரமா சென்று அக்கா இருந்தா சீக்கிரமா உன்னுடைய தங்கையா இருக்க முடியாது. நான் நீ சொல்கிறதுக்கு வேண்டி சொல்றேன். யாரா ஏயுக்கு போறவன சும்மா வர போவா கொடுத்தாதன ஒரு தண்ணி தல பாத்து போய் ஏயு சொல்லிட்டு வருவான். சீக்கிரம் சென்று வா. ஹலோ ஹலோ வா வாங்கம்மா வாங்கம்மா எல்லாரும் வாங்கம்மா. கொஞ்சம் வாங்கடா மேரேஜ் பண்ணா ஒரு கால் போச்சா வாங்குறேன்டா. ஏமா அக்கா இருந்து உத்தரவு. அப்படிங்களா? ஆமா பா வாங்க போ கிளம்புங்க. ஏய் நாம தான் கூப்பிட போவானா?
ஏய் காலையில ரெண்டு பேரும் கட்டிங்க போட்டோம். தங்கச்சி இருக்காளா? தங்கச்சி வந்துக்குதுமா, வர சொல்லு. போய் பாரு போ. நீங்க தான் அங்க வந்து பாக்கணும். அவளை ஒண்ணு பாக்க நீங்க போய் பாருங்க. அடியோ தங்கா சித்ராகலை ஓ தங்கா சுபத்திரை அது போகுது. கண்ணி தங்கா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? முக்காடு போட மூலி முக்காய். என்னடி ஏருக்கு முக்காடு போடுற? ஏன்டி முக்காடு ஏறி? ஐயோ ஐயோ எதுக்குடி அழுகுறாப்பா? சுபத்ரா என்னடி ஆச்சு அவளுக்கு? எதுக்கு அழுகுறாவா? உனக்கு ஒரு ஆம்பளை எங்களுக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறது ஒரே ஒரு வீட்டுக்காரா? என்ன சொல்றீங்க? என்னடி அப்பா அம்மா ஏதாவது ஆச்சடி? என்னடி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன காரணம்? நம்ம தாலி கட்டி கணவர் 8 பேருக்கு ஒரே ஒரு கணவர் தான். 8 பேருக்கு ஒரே ஆளு. ஏய்சா 8 பேர் ஓடுறோம். நம் கணவரா இருக்கும்படி ஆனவர் நம் கணவரா இருக்கும்படியானவர் அசுவமேத யாகம் செய்ய வேண்டும் என்று பஞ்ச கல்யாணியை முன்னனுப்பி பின்தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் என் மகனாய் இருக்கும்படியான பப்புரவாகனாகப்பட்டவன் பார்த்து அந்த நிருபத்தை பார்த்தவுடனே முகத்தில் ரோமம் உள்ளவர்கள் இந்த குதிரையை பிடித்து கட்டலாம், இல்லை என்றால் அசுவமேதம் செய்ய முடியாத யாகத்திற்கு கப்பம் நமக்கு வேண்டும் அப்படி என்று தெரிவித்தவுடனே முகத்தில் மீசை இல்லவன் தான் பிடித்து கட்டணும் சொல்கிறாயே, என் முகத்தில் மீசை இருக்கிறது என்று என் மகனாகப்பட்டவன் அந்த குதிரையை பிடித்து கட்டி விட்டான். அக்கா யாரு? என் மகன் பப்பரவாகனன். அப்படி கட்டிய உடனே ஓடி வந்து என்னிடத்திலே தெரிவித்தார், யாரோ அஸ்திராபுரத்து வந்தனா தர்மநந்தன் ஆகப்பட்டவர் கப்ப பணம் கட்ட வேண்டும், அசுவமேத யாகம் செய்ய வேண்டும், அந்த யாகத்துக்கு பொன்பொருள் எல்லாம் வேண்டும் என்று கேட்டு அந்த குதிரையில் எழுதியிருந்தது. அந்த குதிரையை பிடித்து கட்டிவிட்டேன். அப்படி என்று என் மகனாகப்பட்டவன் ஓடி வந்து சொன்னான், மகனே இவ்வளவு காலம் அப்பா யார் என்று கேட்டிருந்தாயே, அவர் தாண்டா உன் தந்தை, சீக்கிரமா சென்று அழைத்து வாடா என்று தெரிவித்தேன். மகனாகப்பட்டவன் ஓட்டப்பட்டது பிறக்கும் பொழுது தாய் சொல்லிதான் பிள்ளை தெரிய வேண்டும். அப்படி எல்லாம் அப்பா யாரு கேக்குறாங்கம்மா, நேர காலம் வரும் அப்ப சொல்றது சொன்னேன். அப்படி சொன்ன உடனே மகனாகப்பட்டவன் ஓடி தந்தையின் கால தந்தை ஆச்சே அப்படி என்று பாத சேவை செய்தார். அப்பொழுது பார்த்தார், எந்த தாசி பெத்த பிள்ளையோ தேசி பெத்த பிள்ளையோ என் காலில் வந்து விழுகிறாயே அப்படி என்று கேட்டவுடனே ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு பிள்ளையின் கண் முன்னாலே தாசி பெத்த பிள்ளை வேசி பெத்த பிள்ளை என்று சொல்கிறாயே அப்படி என்று கரத்தில் இருக்கும்படியான வாழ 10 மாதம் சுமந்த மாதாவை தாசி பெத்த பிள்ளை வேசி பெத்த பிள்ளை மட்டும் சொல்லாதீங்க, பங்கப்படுத்தி பேசுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்று கோபம் பேசித்து கரத்தில் இருக்கும்படியான வாழை எடுத்து சிரசை கொய்து விட்டாளாக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் மாடி ஒரே ஒரு ஆம்பளை ஒரே ஒரு
என்னங்க நாங்க 2 பேரும் 18 18 நாலு யுத்தத்துல என் பிள்ளையும் கரோபல கொத்தாட்ட இருந்தாங்கடி. அது 2 பேரும் பலி கொடுத்துட்டு அங்க அனாதி மாதிரி நின்று இருந்த நீ பாவி படிபாவி தந்தாளி மூலி இந்த என் வீட்டுக்காரர் நம்ம தாலி அறகிறதுக்கு அடிவான் புள்ள வச்சு இருந்தாடி பாவி அம்மா. எனக்கு தம்பு இருக்குதுன்னு நான் குதித்தேன் கிணத்துக்குள்ள. இன்னைக்கு தம்பு ஒரு பூரமா என் மாலையிட்ட மன்னவரே குதிச்ச கிணத்துக்குள்ள அம்மளம்மா. இன்னைக்கு குறை இருக்குதுன்னு நான் குதிச்ச கிணத்துக்குள்ள என் மாலையிட்ட மன்னவரே. ஜகாதி இன்னைக்கு அத்தி மரம் போலது என்ன கொண்டு வந்த ராஜாவே. இன்னைக்கு அத்தை வீட்டு மெத்தையில 2 அரும்பு கட்டி தொங்குதுன்னு எனக்கு அரும்பு பொருத்தமில்ல. எனக்கு வந்த அத்தை மோவ அடிக்காதேம்மா. நார்ந்தோம் உதவுற பொருள் அது. இன்னைக்கு மாசி மரம் போலது என்ன கொண்டு வந்த ராஜாவே. இன்னைக்கு மாமா வீட்டு மெத்த கட்டி இன்னைக்கு மாமா வீட்டு மெத்தையில 2 மாலை கட்டி தொங்குதுன்னு எனக்கு மாலை பொருத்தமில்லை. எனக்கு வந்த மாமா மாம அப்படியே நீ வாரி எடுத்துக்கு தேவடியா அப்படி இந்த பாவி முன்னே மாமணிக்கு சாமி மணி பலவ அன்னைக்கு சாமி மணி பலவ என்ன கொண்டு வந்த சீமானே நீ சார்ந்திருக்குமா பலவ. மாமனுக்கு சபையில் இருப்பீங்கன்னு இன்னைக்கு சபையில் இருப்பீங்கன்னு உனக்கு வந்த மனைவி மாமனுக்கு நான் சத்தமிட்டு உள்ளெடுத்த. சொல்லிட்டீங்களா இந்த சபையில உள்ளவங்க கொப்பாட்டிக்கு சபையில் இல்லப்பா ஒரு தட்டு வைய போனாங்க. மாமனிக்கு நான் சபையும் போய் பார்த்தேன். என்ன கொண்டு வந்த சீமான அன்னைக்கு தண்ணி வழி தண்ணி உனக்கு வந்த மனைவி நன்றி. ஊர்ல மனுஷனுங்க யாரு இருந்தா 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோவில் மணி பலவ இன்னைக்கு கோவில் மணி பலவ என்ன கொண்டு வந்த சீமானே அன்னைக்கு குந்திருக்குமா பலவ. எங்க வீட்டுக்காரருக்கு கூட்டத்தில் இருப்பாங்கன்னு உனக்கு வந்த மனைவி நாங்க குரலிட்டு உள்ளெடுத்தோம். இந்த கூட்டத்தில் உள்ளவங்க உன்னை தாலி கட்டி கணவனுக்கு கூட்டத்தில் இல்லம்மா ஒரு கொடி வைய போனாரு. மாமனுக்கு நான் கூட்டத்தையும் போய் பார்த்தேன். என்ன கொண்டு வந்த சீமானே அன்னைக்கு கொடி வைத்தடிக்கு நின்று. எம்மானிக்கு குள்ள மாடு பல்கரைக்கும் நம்ம குள்ள மாடு பல்கரைக்கும் என்ன கொண்டு வந்த சீமானே நம்ம கொப்பரியில கொட்டை பையன்கிட்ட கொடுக்க மாட்டாங்கம்மா. இன்னைக்கு கொட்டை நெறிஞ்சிருக்கா 2 கொய்யா மரம் இன்னைக்கு பிஞ்சிருக்கா. மாடு பால் கறக்கும் என்ன பெத்தப்பா நம்ம வாசலில் நெய்க்காயோ. இன்னைக்கு நான் வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசல்
ஏய்யம்மா நீங்க தப்பட்டி போட்டு வீடு கட்டி நீ தப்பட்டி போட்டு வீடு கட்டி இந்த தப்பட்டி போட்டு வீட்டுக்குள்ள மாமனுக்கு கண்ணு மறைஞ்சானாலா என்ன பெத்தையா அன்னைக்கு தனி போற மாமனுக்கு வீசி போட்டு வீடு கட்டி நீங்க வீசி போட்டு வீடு கட்டி என்ன பெத்தம்மா இந்த வீசி போட்டு வீட்டுக்குள்ள சாமி கண்ணு மறைஞ்சானாலா என்ன கொண்டு வந்த சீமானே அன்னைக்கு வெளி போறவனுக்கு குமரனே எனக்கு ஆடு கிருத்துகையா எனக்கு ஆடு கிருத்துகையா என்னோட கூட பிறந்த அண்ணா உன்னோட அண்ணனுக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா என்னோட அண்ணன் இருந்திருந்தா இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு எனக்கு அண்டாவள தண்ணி வரும் எங்க அண்ணன் கோடி மின்ன வரும் எனக்கு ஆதி நீ பெத்த பொண்ணுக்கு எனக்கு அண்டாவள தண்ணி இல்ல எங்க அண்ணன் கோடி மின்ன இல்ல எனக்கு தையக்கு இருந்தீங்கயா ஆனா என் பருப்பு சண்டாளா உன்னோட அக்காவுக்கு நீங்க தம்பி இல்ல பண்டிகைடா என்னோட தம்பி இருந்திருந்தா இன்னைக்கு தவளையில தண்ணி இல்ல என் தம்பி கோடி மின்ன இல்ல